எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வெள்ளி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்கும் இருக்கிறவர், எப்பொழுதும் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எங்கு இருக்கிறார் என்று சொன்னால், நாம் அறிந்து கொள்ள வேண்டியமான காரியம், அவர் ஆலயத்திலே இருக்கிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆலயத்திலே தேவன் இருப்பதற்கான காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்திலே பிரசங்கித்தார். ஆலயத்திலே கர்த்தர் இருப்பார், ஆனால் அவருடைய ஜீவ வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் சொல்லுவதை போல இயேசு நம்முடைய ஆலயத்திலே அவர் தங்கியிருக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் வசனத்தை பிரசங்கித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஆலயத்தில் இருப்பதற்கான காரியம் என்ன? நமக்கு தேவன் தம்முடைய வசனங்களை பிரசங்கிக்கிறார், தம்முடைய உபதேசத்தை கர்த்தர் அனுப்புகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது உனக்கு ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறவர். அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை ஆட்டி தேற்றி நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு தேவனாய் கர்த்தர் ஆலயத்திலே தம்முடைய உபதேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நீ நான் தேவனை அறிந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த காலவெளியிலே தேவனை ஆலயத்திலே சந்திக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலையிலே கூடி வந்தார்கள். அதிகாலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவவனுக்கு தேவன் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பாதைகளை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய யோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறவர். அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாய கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே கர்த்தர் வந்த பொழுது அநேக மக்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். ஆகவேதான் தேவன் நம்முடைய ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வேதம் சொல்லுது, நீங்களே உங்களுடைய ஜீவனில் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருப்பாரானால் அவர் உன்னை அனுதினமும் நடத்தி தம்முடைய வார்த்தைகளோடு கூட பேசி உன்னை சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர். இன்றைக்கு உலகத்தில் அநேக விதமான வியாதிகள் இருந்தாலும் தேவ வசனத்தை வாசித்து தேவனை தியானிக்கிற மனுஷன், தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறவனுக்கு சுகபலத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த அதிகால வேளையில தேவனை ஆலயத்திலே தேட நாம் கற்றுக்கொள்வோம். ஆலயத்திலே வந்து அவர் வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொள்வோம். அவருடைய ஆலயத்திலே வரும் பொழுது உன் சரீர சுகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே, பயப்படாதே. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆலயத்திலே, நம்முடைய இருதயமாகிய ஆலயத்திலே தேவன் இருக்கிறபடினாலே நீ போக வேண்டிய வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்து உன் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறபடினாலே இந்த அதிகாலையை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தாவே, நீர் என்னோடு கூட வாசம் பண்ணி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பது, இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே நீர் வாசம் பண்ணி இருப்பது எத்தனை மேன்மையான காரியம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் சுவாமி, மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்க நீர் உதவிச்சுமா ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.